2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை இணையவழி ஊடாக கோரப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளமையினால் சிமெண்ட் மூட்டையொன்றின் விலை ரூபாய் 150 முதல் ரூபாய் 175 வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. முறையற்ற வகையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பான குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்பாஸ் குணவர்த்தனவின் பிணை கோரிக்கையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று நிராகரித்துள்ளது. அம்பாறை ஆலையடிவேம்பு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் சட்டவிரோதமான முறையில் கொள்கலன்களில் 800 லிட்டர் டீசலை பதுக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் அங்கு கடமையாற்றும் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நேற்று அக்கரைப்பற்று போலீசார் தெரிவித்திருந்தனர். எரிபொருளை சிக்கனப்படுத்துவதற்காக அமைச்சர்கள் பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாய்திச தெரிவித்துள்ளார். கணினி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த தேசிய அடையாள அட்டை விநியோகத்திற்கான ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அரசாங்க நிறுவனங்கள் எரிபொருள் மற்றும் வலுசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தினால் வழிகாட்டுதல் ஆலோசனைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான உர கையிருப்பினை சந்தையில் பேணுவதற்காக விவசாய அமைச்சுடன் இணைந்து செயற்பட்ட உர நிறுவனங்கள் ஜனாதிபதியிடம் தமது இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளன. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்கவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இலங்கைக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாய்திச தெரிவித்துள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.